போட்டோம்னா 3 தேவையில்லை. இது பெருசு இருக்கட்டும். ரெண்டும் ஒண்ணுதாம்மா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-in-1 தமிழ்ல இன்னைக்கு 15-16 2 நாளுமே வந்து சேலம் மங்கள் மங்கல்ல என்னென்ன ஐட்டம் என்னென்ன ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரீயா 4 கோல்டு காயின் வாங்கினேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 15ஆம் தேதி காலையில ஒரு 12 மணி பக்கம் நானும் என் பொண்ணும் வந்து மங்கள் மங்கல்ல ஸ்ட்ரெயிட்டா 6th ஃப்ளோர் வந்துட்டோம். நியூ அட்வான்டேஜோட உங்களுக்கு எக்கச்சக்கமான கிரைண்டர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த அல்ட்ரா கோல்டு வந்து பழகிடுச்சுங்கிறதுனால நான் இந்த கிரைண்டரே சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஏதாவது வேஸ்ட் ரைஸ் ஏதாவது அரைச்சி கீழே ஊற்றிடுங்க. கிரைண்டர் ஓட விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசல்லி போடணும். ஒட்டுக்காக கொட்டிட்டு ரன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி வந்து எனக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்துச்சு, கலரும் ஒயிட்டா இருக்குங்கிறதுக்காக இதுக்கும் வந்து அடுத்த அட்வான்டேஜ் மாடல் வந்து இப்போ நியூவா வந்திருக்கு பிளாக் கலர்ல. இது 1000 வால்டேஜ் அப்படின்னு ஸ்டாஃப் சொன்னாங்க. பிளாக் பிடிக்குதா? நல்லா இருக்கு. எனக்கு ஒயிட் தான் பிடிக்குது. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு பழசு இருக்குல்ல, இது ஒரு டைம் ஓட்டிட்டு ஓட்டினா உடச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு மட்டும் போயிடும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஸ்டாண்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். 2 விதமான கலெக்ஷன்ஸ் இருக்கு, 250 300. நான் 300 ரூபாய் இதை சூஸ் பண்ணிட்டேன். போன வருஷம் நான் வாங்கின ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்குது. ஸோ இங்கே வாங்குறதுக்காக இப்போ ஸ்டவ் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு வந்து 3 ஸ்டவ் எனக்கு வந்து சூஸ் பண்ணி அதில் ஒன்றை நீ செலக்ட் பண்ணிக்கமான்னு சொல்லிட்டா. இந்த நியூ மாடல் கலெக்ஷன் எங்கள் சிஸ்டர் இன்லா வீட்டில் வந்து 9000க்கு வாங்கியிருந்தாங்க. மங்கள் ரேட் உங்களுக்கு 8099. ஸோ நான் இந்த ஸ்டவ்வே சூஸ் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குன்னு ஸ்டாப் சொன்னாங்க. நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற நாப்பெல்லாம் வந்து நம்ம கலட்டிகிட்டே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து மைக்கெல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு ஒன்லி வந்து கஸ்டமருங்கிறதுக்காக மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரேட்டு வந்து 1449. இது பெருசு இருக்கட்டும். சிலிண்டர் ஸ்டாண்டு பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வேணுங்கிறதுக்காக நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இது ஓகேவா? ஓகே. 2 சிலிண்டர் இருக்குல்ல, ஒன்று அடுப்பில் வைக்கணும், ஒன்று எக்ஸ்ட்ரா வரும்ல. அந்த இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி கொடுத்துருவா. இதனால வெயிட்டாகவும் இருக்குது. அதுதான் ஓகே. ஓகேவா? 5 எடுத்துருக்கேன். இது மங்களோடதா? ஆமாம். மூடியோட. எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி டோட்டல் பார்த்தா உங்களுக்கு 28,000 சில்லறை இருந்துச்சு. ஸோ இன்னும் ஒரு 2000 ரூபாய் பக்கம் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கோல்டு காயினுங்கிறதுனால அந்த அரிசி ட்ரம் 2 நான் சூஸ் பண்ணிட்டேன். 10 கிலோ 10 கிலோ பிடிக்கும்னு சொன்னாங்க. ஒரு ட்ரம்மோட ரேட் பார்த்தீங்கன்னா 1003 ரூபாய் 50 காசு. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30,854 ரூபாய் ஆச்சு. கோல்டு காயின் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 16ஆம் தேதி நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். ஆல்ரெடி முதல் நாள் வரையிலேயே என் பொண்ணு வந்து இந்த 5 சீட்டட் சோபாவை செலக்ட் பண்ணி வச்சுருந்தா. எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி நாங்கள் பில் பே பண்ணாமல் போயிட்டோம். ஸோ இப்போ பில் பே பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்டும் நானும் வந்திருக்கோம். கடை ஸ்டாப் சொன்னாங்க, இதுக்கு நாங்கள் புஷ் வச்சு மறுபடியும் பாலிஷ் பண்ணி டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 5 சீட்டட் உட்டன் சோபாவோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 29,300. 15% ஆஃபர் ரேட்டு 24,905. ஸோ இன்னும் ஒரு 5000 ரேஞ்சில் ஏதாச்சும் வாங்கினா நமக்கு 2 கோல்டு காயின் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த சோபாக்கும் ஃப்ரண்ட்ல போடுற டேபிள் கலெக்ஷன்ஸ் காமிக்க சொன்னேன். நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க. எனக்கு இந்த உடன் டேபிள் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய், டிஸ்கவுண்ட் போக 4,395. இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.